Hi everyone, welcome back to Bablo'S kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா மசாலா ஃபிஷ் கறி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு 500 கிராம் அளவு பாறை மீன் எடுத்துர்க்கேன். அதுல வந்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு பெரட்டி ஒரு 30 நிமிஷம் மேரினேட் பண்ணி வெச்சுக்கொள்றேன். அதுக்கு அப்புறமா ஒரு pan எடுத்து ஹீட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுல 2 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டையும் போட்டு கொஞ்சம் dry roast பண்ணிக்கொள்ள போறேன். கருகாம குறைவான தீயில வச்சு dry roast பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு அப்புறமா ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துர்க்கேன். அதையும் ஒரு 2 நிமிஷம் dry roast பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இதெல்லாம் போட்டு நாங்க கிரைண்டர்ல போட்டு அரைக்க போறோம். அதுக்கு 2 green chilli ஆட் பண்ணிக்கொள்றேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கு அப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தண்ணி அதை விட்டு நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிக்கொள்ள போகிறேன். அப்புறமா நான் ஒரு பேனை ஹீட் பண்ணி கொள்கிறேன். அதில் வந்து கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் மீனை பொரிச்சு எடுக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கொள்ளுங்க. கூடுதலாக பொரிக்க வேண்டிய தேவையில்லை. கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வந்தால் போதும், கொஞ்சம் முறுமுறுப்பாக இருந்தால் போதும். இதை வந்து நாங்கள் நார்மல் ஃபிஷ்ஷாக போடுறத விட இந்த மாதிரி மசாலா போட்டு கோட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து போட்டிங்க, கறிக்குள்ளே போட்டிங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் ஃப்ளேவராகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ அடுத்த பக்கம் பெரட்டி போட்டு நல்லா பொரிய விடுங்க. இதை பொரிச்சதுக்கப்புறமா இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. இப்போ நான் அதே சேம் ஆயிலில் ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். நல்லா சின்னதாக மெல்லிசாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அது நல்லா லைட் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அதே ஆயிலில் ஆட் பண்ணுறதால வந்து நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நாங்கள் வந்து அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதில் உள்ள பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா எண்ணெய் விடுற அளவுக்கு அது நல்லா வதங்கி வரணும், எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டு இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கொள்கிறேன். அதையும் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வதக்கி கொள்ளுங்க. இப்போ ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் கிரைண்டரை கழுவி எடுத்து அந்த தண்ணியில் அதில் 1 கப் எடுத்து நான் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். தண்ணி நார்மல் தண்ணி வேண்டாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ள. நான் கிரைண்டர் கழுவின தண்ணியை எடுத்து அதில் பேஸ்ட் அரைச்சோம் இல்லையா, அதில் ஒட்டிகிட்டு இருக்கும். ஸோ அதில் இருந்த ஒரு தண்ணி 1 கப் அளவு தண்ணி எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு கொதிக்க வைங்க. பாருங்கள், நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துட்டு இப்போ நீங்கள் உப்பு சரியான அளவில் இருக்கான்னு பார்த்து அதையும் தேவையாக இருந்தால் ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கப்புறமா ஃபிஷ் பீசஸை நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான மாதிரி ஃபிஷ் ஆட் பண்ணிக்கொள்ளலாம். பாறை மீன் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இப்போ அதையும் மூடி ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விடலாம். பாருங்கள், இப்போ ஃபிஷ்ஷை அடுத்த பக்கம் திருப்பி போட்டு இன்னொரு 5 மினிட்ஸ் அதை கொதிக்க விடுவோம். சூப்பராக வந்திருக்கு, வாசனையே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா நல்ல திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க, மீன் உடஞ்சிரும். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விடலாம். உங்களுக்கு கிரேவி கூடுதலாக வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்டேஜோடு நீங்கள் இறக்கி கொள்ளலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் கொஞ்சம் திக்காக வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நேரம் லோ ஹீட்டில் வச்சு நீங்கள் கொதிக்க விடுங்க. கொஞ்சம் வத்தி வரணும். இது ரைஸோட சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை எதுக்கு வேண்டாலும் தொட்டு சாப்பிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். என்னோட சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் டேக் கேர், பை.